पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, எங்கள் திருத்தகப்பனார் அவர் ஒரு கவி, சமஸ்கிருதத்தில் பெரிய போயிட். ஏதோ அவர்கிட்ட பயிற்சியால் தான் இந்த 550 திருநாமத்துக்கு பின்னணி ஸ்லோகம் எழுதியிருக்கும். ஒரு சமயம் பார்த்தா நம்ம கேசிப்பன் நாம கூட எழுதுகிறோமான். அவருடைய மகனாகி அவருடைய சிஷ்யனாகி அவர் அருளால் அவர் லக்ஷ்மி ஹயகிரீவ விம்சதி என்பதாக 20 பாடல்கள் ஹயகிரீவனை பற்றி எழுதியிருக்கார். அதில் பிரம்மதேவன் கேட்குறார், ஹயகிரீவன்னா முகம் குதிரை, மற்றதெல்லாம் கழுத்துக்கு கீழே மனித உடல், அப்படி எம்பெருமான் இருக்கான். ஆனால் 4 திருக்கரங்களோடு இருக்கான். குதிரைக்கு கை கிடையாது இல்லையா, ஆனால் முகம்தான குதிரை, உடம்பு மனிதனாச்சே. ஆனால் குதிரை முகத்து எம்பெருமான் வெள்ளை பரிமுகன். அவன் 2 மேல் கையில் சங்க சக்கரம், வலது கை இடது கையில் புத்தகச்சுவடி, வலது கையில் ஞான முத்திரை, இப்படி எழுந்துள்ளிருக்கான். பிரம்மதேவன் அவர் திருவடியில் விழுந்து வணங்குறார். அப்போது பிரம்மதேவர் கேட்குற, அப்பா ஹயகிரீவா, அவர் தான் அப்பா, தாப்பனாரே டாடி, உனக்கு 4 கை இருக்குது, ஏன் 4 கால் இல்லை? நீ குதிரை தானே, ஏன் உனக்கு 4 கால் இல்லை அப்படின்னு பிரம்மா கேட்குறார். ஹயகிரீவர் புனூர்கள் போக்குறார். இவ்வளோதான் ஸ்லோகம். கவி என்ன சொல்கிறார், கவிஞர் என்ன கருத்தை சொல்ல வர்றார்? குதிரை வடிவனாக இருந்தும் 2 கால்கள் தான், ஆனால் 4 கைகள் உடையவன் சொல்கிறாரா? உனக்கு ஏன் பகவான் 4 கை இருக்கவன் 4 கால் இல்லைன்னு கேட்குறார். இதன் பொருள் தான் என்ன? எங்கள் அப்பா ஸ்லோகத்தை வச்சுட்டு 2 வித்வான்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அவரில் ஈகோ, அதனால் என்ன கேட்கல. அவங்க, ஏண்டா பையா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் சொல்லு, கேட்கலாமோ இல்லையோ, உங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கா சொல்ல. அவங்க கேட்கல, என்ன நோ கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் புரியலன்ட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு கூட்டு சொல்லலை. ஆனால் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பின்னணி வேணும். திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவம், ஆழ்வார் சமயத்தில் பக்தி உச்சகட்டத்துக்கு போயிட்டா அந்த பக்தி என்ன ஆகிடும், அது காதலாக மாறுபட்டுடும். அந்த பக்தன் காதலியாக மாறிடுவான். பக்தி காதல் உணர்ச்சி ஆகிடும். பரந்தாமனான பெருமான் காதலன் ஆகிடுவான், தலைமகன் ஆகிடுவான்.
ஆழ்வார் தலைவியாகி பகவான் தலைமகனாகி இடையிலே அவர்களுடைய பக்தியானது காதலாக மாறும், சிருங்காரமாக மாறும். அப்படி ஒரு பாட்டு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருநந்தாண்டம் என்கிற அவருடைய உத்தமமான பிரபந்தம் மேக்னம் ஓப்பஸில் பாடுறார். தேரழுந்தூர் பெருமானுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். அந்த தூது அனுப்பும் பொழுது அந்த பகவானுக்கு அனுப்புகிற தூதுக்கு ஒரு வண்டை தூதாக அனுப்புகிறார். அருகால சிறுவண்டே உன்னை தொழுதேன், 6 காலை உடைய சின்ன வண்டே நான் உன் திருவடியை உன்னை வணங்குகிறேன், நீ எனக்கு என் செய்தியை கொண்டு உனக்காக தேங்கியிருக்கான்னு பகவான்கிட்ட சொல்லுகிறார். அருகால சிறுவண்டே, 6 காலை உடைய வண்டே, வண்டுக்கு 6 காலம் எண்ணி பாருங்க. வண்டை பிடிச்சிங்களான்னா அதுக்கு கால் 6 இருக்கும். அதனால் ஷட்பதம் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். தமிழர்கள் அருகால சிறுவண்டுன்னு சொல்லுவார். சிறுவண்டு அருகால வண்டு, சின்ன வண்டு அருகால சிறுவண்டு. இந்த பாட்டுக்கு ரொம்ப நாளாக நம்ம முன்னோர்கள் ஒரே சொல்லின்னு வந்திருக்காங்க. வண்டை பார்த்து வண்டே நீ தூது போன்னு சொல்ல வேண்டியதானே, 6 காலை உடைய சின்ன வண்டே தூது போன்னு சொல்லுவானே, எதற்கா 6 கால் என்று சொல்கிறார் ஆழ்வார் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். ஒரு அடைமொழி போட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க முடியும். 6 காலை உடைய வண்டே என்று அந்த காலை சொல்வதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், போகணும்னா கால் வேணுமோ இல்லையோ, 6 கால் தான் டயர்ட் இல்லாமல் நடக்கலாம். 2 கால் காரனோட 6 கால் காரணம் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். அதான் டபுள் என்ஜின்ங்கிறாங்களே, அது மாதிரி இன்னும் வேகமாக போகலாம். அதனால் 6 கால் என்று காலை சொல்கிறார் என்று விளக்கம் கொடுத்தார்கள். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் திருநந்தாண்டகத்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் திருநந்தாண்டகம் சொல்லும் பொழுது முன்னோர்கள் இப்படி சொன்னார்கள் ஒருத்தர் சொன்னார்கள். அவர் சொன்னார், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் வண்டு நடந்தால் போகிறதுன்னு கேட்டார். வண்டு தான் பறவையாச்சு, வண்டு ரெக்கையில் தானே போகும், அதுக்கு 6 கால் இருந்தானே 10 கால் இருந்தானே. ஏரோப்ளேனுக்கு 50,000 வீல் இருந்தானே 1 வீல் இருந்தானே, அது அப்படி ஃப்ளைட் தானே பண்ண போகுது, ஃப்ளை தானே பண்ண போகுது. அதெல்லாம் அவர் கேட்டார், வண்டுக்கு காலால் நடக்கிறது இல்லையா, அதுக்கு ஏன் காலால் நடக்கிறது நிறைய கால் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. பின்ன என்ன ஆழ்வார் கருதுறாருன்னா, நீ எனக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணுற, நீ என் குரு ஸ்தானத்தில் பகவானை என்ன நினச்சி வைக்கிற, அதெல்லாம் உன் திருவடி என் தள்ள வச்சுக்கணும். திருவடி பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் 6 கால் தான் நல்லா பிடிச்சிக்கலாம், தலை முழுக்க ஒரு காலை வச்சுக்கலாம். அதற்காக அருகால சிறுவண்டை என்று சொல்கிறார். ஆமாம், உன்னை இப்போது திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சஹஸ்ரநாமத்துக்கு விளக்கம் சொல்ல சொன்னாங்க. அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். நீ இப்போ திருநந்தாண்டம் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கியே, ஏன் ஞாபக பிசகாக சொல்கிறியா, டாப்பிக்கை மறந்துவிட்டியா என்று சிலர் குழம்பலாம். இல்லை இல்லை, இந்த 550வது திருநாமம் அனந்தாங்கிரி என்று வருகிறது. அனந்தாங்கிரினா கணக்கில்லாத திருவடிகளை உடையவன் அர்த்தம். கணக்கில்லாத திருவடிகள் உடையவன் சொல்லும் பொழுது என்ன நாரதர் நினைக்கிறார்னா, திருமங்கை ஆழ்வாரை போல நினைக்கிறார். ஆச்சாரியனுக்கு கொஞ்சம் கால் இருந்தால் பிடிக்கிறதுக்கு போகிற, நிறைய கால் இருந்தால் தள்ள பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி எம்பெருமானுக்கு பல்லாயிரம் திருவடிகள் இருப்பதுனால நமக்கு பிடிக்கிறதுக்கு 2 திருவடி நிச்சயம் கிடச்சிடும். நம்ம திருவடி, அவன் திருவடி நம்ம தலை வைக்கிறதுக்கு அவ்வளோ திருவடி வச்சுருக்கான். அப்படின்னு வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் உரிய பல திருவடிகளை உடையவன். எனவே அனந்தாங்கிரி என்கிறார் நாரதர். இப்போ புரியறதா? திருநந்தாண்டகத்திலிருந்து வெங்கடேச சஹஸ்ரநாமத்துக்கு பொருள் எப்படி வரும்? இதைத்தான் சொன்னார் பிரம்மதேவன் ஹயக்ரீவன். ஹயக்ரீவா, நீ எனக்கு குரு, நீ 4 கை வச்சுட்ட, ஆனால் முகத்தில் குதிரையானவன் காலில் 4 வச்சுருந்தியானா அருகால சிறுவண்டே மாதிரி 4 கால ஹயக்ரீவான்னு அந்த காலை தூக்கி வச்சுருப்பேனே, அங்கே மட்டும் ஏன் கருவித்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்வதாக திருத்தகப்பனார் பாடு. இப்படி எம்பெருமான் பல திருவடிகளை உடையவனாய்
நம்மை பேண காத்திருக்கிறான் என்பதை அனந்தாங்கிரி என்று சொல்கிறார் நாரத பகவான். சரியா இருக்கா? இதுக்கு பின்னணியான ஸ்லோகங்கள். பிரமரம் தூதம் விருத்வா கலிகஷட்பத சரேதி மூர்த்நாதம் நந்தா தத்வன்னமதாம் பூதோ நந்தாங்கிரி நாமதேயோதா அனந்தாங்கிரயே நமஹா. இதற்கு பின்னணி தமிழ் பாட்டு. அருகால சிறுவண்டே என்றாள் பரகால நாயகி பணிய பலகால் என்றே அடியார் பலரும் பணிய பலகாலை கொண்டானதனால் அனந்தாங்கிரிதான் ஆனானாமே. பகவான் அவ்வளோ திருவடி வச்சுருக்காங்கிற தாத்பரியம் என்ன? எல்லார் தலைமையிலையும் தன் திருவடியை வச்சான். திரிவிக்கிரமனாக உலகளந்த காலத்தில் அவன் திருவடிகளை 3 அடி தான் அளந்தான். ஆனால் அவன் எல்லா தலையிலையும் காலை வச்ச பொழுது அவ்வளோ திருவடி இருந்த மாதிரி இருந்தது. புரியலையே. எல்லாரும் 3 அடி மணந்தான்னு சொல்கிறாங்க. மாத்திரைன்னா அதுதான் இறைவனுடைய தன்மை. சுக்ரீவன் ராமனுக்காக சீதையை தேடுவதில் தன் சைன்யத்தை வர வச்சுட்டான். 70 வெள்ளம் வானர்கள். ஒரு வெள்ளம் எவ்வளவு தெரியல வச்சு ரொம்ப கூட்டம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் 1,00,000 குரங்குகள் வந்திருக்கு அப்படின்னு வச்சு. வெள்ளம்னா எவ்வளோ யூனிட் இன்றைக்கி ஆற்றான் சரியான கணக்கு வரல. அது வெள்ளக்கணக்கில் இருக்குது. 1,00,000 70 லட்சம் குரங்குன்னு வச்சுக்கங்களேன். என்ன போயிடுது? அந்த 70 யூனிட் குரங்கு அந்த 70 யூனிட் தான் இருக்கட்டும். ஆனால் அது நிச்சயம் 70 இல்லை, 70,000மோ 70 லட்சமோ 70 கோடியோ அத்தனை வானரங்கள் நிற்கிறது. அதெல்லாம் சுக்ரீவன் சொல்லிட்டாலும் வந்துடுத்து. இவெல்லாம் உனக்கா சீதையை தேடப்போ வந்திருக்கா ராமா என்று சொன்னான் சுக்ரீவன். ராமன் உடனே சொன்னான், இவன் ஒத்தொத்தர் பேரையும் விசாரிக்கணுமே, இவாளுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்கணும், குழந்தை இருக்கான்னு கேட்கணும், அப்படிலாம் அறிமுகப்படுத்திக்க வேண்டாமா நண்பா சுக்ரீவான்னார். நாசமாக போச்சுன்னாம. ஏன்னா நீ இதெல்லாம் அறிமுகப்படுத்தியானா சீதைக்கே கொள்ளுப்பாட்டி ஆகிடுவா. சீதை வயசு. சீதை எப்போ தேடுறது? எத்தனை பேர் இருக்கா பாருங்க. ஒரே நிமிடம் இரேன்னா அத்தனை பேரோடு போய் பேசி கை கூட்டான் ராமவீரன். துளசிதாஸ் ராமாயணத்தை சொல்கிறார். அது எப்படி செஞ்சான்னா அத்தனை வடிவம் எடுத்துட்டான். அந்த மாதிரி அத்தனை திருக்கால்களை வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அருள் செய்கிறாருங்கிறது தான் அனந்தாங்கிரி என்று நாரதன் வழிபடுகிறார். எங்கே என்னுடன் கலந்து இருப்பீங்களா? அனந்தாங்கிரயே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.